ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல 90s வெளியான பயங்கர ஓப்பன் மேட்டர் சம்பவத்தோடு சேர்த்து கச்சா சம்பவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனா எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு பொண்ணு தான். ஸோ அவங்க சின்ன வயசுல என்னமான ஒரு சம்பவங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்துல பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அருவருப்பான காட்சிகள் அப்படின்னு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஒரு அடல்ட் ஆடியன்ஸா இல்லை அப்படின்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீட்டுக்குலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம அழகான ஹீரோனான ஆலிஸை வந்து காமிக்கிறாங்க. இவ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், பட் இருந்தாலுமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி மெச்சூர்டா இருப்பா. வெளியூர்ல படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வருஷம் லீவுக்கு சொந்த ஊருக்கு வரதுட்டு. ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா ஊருக்கு வராங்க. ஸோ இவங்க ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு போனா நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து வயசான மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ச்சியா ஏற்பட போகுது. ஊருக்கு வந்த உடனே இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேஷன்லயே டிரைவர் இருக்காங்க போல. சோ இவங்க கார்ல ஏறி போயிட்டே இருக்கும்போது டிரைவர் பாத்தீங்கன்னா என்னமா ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கார்ல இருந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடி அவங்க அம்மாவை போயிட்டு கட்டுப்பிடிக்கிறா. பட் இருந்தாலுமே இவங்க அப்பா அம்மா இவங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கண்டுக்கல போல. சோ வீட்டுக்குள்ள ஓடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வாசல்ல முட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே ஊருக்கு கிளம்பி வந்துட்டுப்பா. சோ அந்த கான்ல அவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா கடிச்சு ஊத்துறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு மூடுடாச்சு அப்படின்னா கற்பனையில பாத்தீங்கன்னா கேவலமான விஷயங்களை நினைக்கிறது. சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க அம்மா சூப்பு குடிக்கிறதுக்காக கொடுத்த ஸ்பூனை டேபிளுக்கு அடியில போற மாதிரி போட்டு அதை எடுக்கிறேன் அப்படின்ற சாக்குல இவ காலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நல்லா விட்டு அதுல ஒரு கிக்கு நம்ம ஹீரோனுக்கு ஏற்படுது. இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்பூன்ல ஒட்டிக்கிட்டு இருக்க பிசுபிசுப்பான விஷயத்த துடைக்காம அப்படியே பாத்தீங்கன்னா சூப் எடுத்து குடிக்கிறா. அதுலயுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஆனந்தம் போல. சோ படத்துடைய ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு கொடுமையா எடுத்திருப்பாங்க அப்படின்றது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போறேன் அப்படின்ற பேர்ல வெளியில பாத்தீங்கன்னா வந்து ஜெட்டியை கலட்டி பாதி உக்காராம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தரையில கால் பாற மாதிரி உட்காந்து அதுல ஒரு கிக்கி வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு சரி எல்லாம் முடிஞ்சுச்சு ஜெட்டி போட்டு வருவான்னு பார்த்தாக்கா அப்படியே பாத்தீங்கன்னா ஜெட்டியை காலோட நடந்து வந்துட்டு இருக்கா. சோ நைட் டைம் ஆகுது. இவங்க அப்பா அம்மா கூட டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லி இவ பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள போயிட்டு தாப்பால் போட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னா இவ போட்டிருந்த நைட்டிய மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு தான் உடம்ப நியூடா பார்த்துட்டு ரசிக்கிறா. இதுல மெயினா என்னதான் வந்து நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருந்தாலுமே உடம்பு மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான பொண்ணு அளவுக்கு இருக்கு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு பேஸ்ட்டை பாத்தீங்கன்னா எடுத்து அதை நல்லா பிதுக்கி உள்ள பாத்தீங்கன்னா விட்டு நல்லா தேய்ச்சி அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு கிக் ஏற்படுது. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல நடந்த ஒரு சில சம்பவங்கள் அப்படின்றது ஒன்பது என்ன நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட் டைம்ல ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ஹாஸ்டலுடைய வார்டன் பாத்தீங்கன்னா வராங்க. வந்து நம்ம ஹீரோனுடைய ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நல்லா பிசுக்கி என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. ஸோ போகும்போது இந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வர போறா. இந்த சம்பவம் ஆனதுனால நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா உடனே லிக்விட் வந்துட்டு வெளியே வருது. ஸோ அதை எடுத்து கண்ணாடியில பாத்தீங்கன்னா தேய்ச்சி இவருடைய பேரையே பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறோம். அடுத்த சீன் வந்து பாத்ரூம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது போக்கஸ் மொத்தமே பாத்தீங்கன்னா நடுவுல வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அதை ஓப்பனாவே பாத்தீங்கன்னா கேமரால காமிச்சுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் காலையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ஒரு நாள் விடுஞ்சதுக்கு அப்புறம் டிரைவர் கூட சேர்ந்து இவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏத்து கொடுங்க முதலாளி அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த மலமாடு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காத உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஜாலியா பீச்ல சன்பாத் எடுத்திருக்கும் போது ஒரு அழகான பையனை பாத்தீங்கன்னா இவங்க பாக்குறாங்க. சோ அவனை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே திடீர்னு அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு பாய ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி சத்தம் கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் இவங்க வீட்டுலதான் இருக்கா. அதாவது அவங்க அம்மா துவைச்சு போட்ட துணியை பாத்தீங்கன்னா காயப்படுத்துக்க வராங்க. சோ அந்த தண்ணி தான் நம்ம ஹீரோயின் மேல பாத்தீங்கன்னா விழுகுது. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கற்பனை தான். உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எதுக்குடி இந்த மாதிரி அவுத்து போட்டு உட்காந்துட்டு இருக்க, உடம்ப ஏதாச்சும் துணி போட்டு மறுபடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அட போமா சன்பாத் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரும்போது இவங்க அப்பா பாத்தீங்கன்னா புதுசா மரக்கடையில வேலை செய்யற ஒரு நபரை நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு மீட் பண்ணி வைக்கிறாங்க. சோ அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஆலிஸுடைய அம்மா பாத்தீங்கன்னா உன்னுடைய ரிப்போர்ட் கார்டு இனிமே ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுவும் அம்மா இன்னும்
இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அம்மா வந்து நீ மட்டும் மார்க் கம்மியா வாங்கியிருந்த அப்படின்னா இதுக்கு மேல நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், இந்த மரக்கடையில தான் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்துல ஆலிஸுடைய அப்பா பாத்தீங்கன்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல பாத்தீங்கன்னா திடீர்னு கை போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஷாக் ஆயிடுது. ஆலிஸே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் கார்டை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படியாவது நம்மளுடைய அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த ஸ்ப்ரே வந்து லைட்டா அடிக்க ஆரம்பிக்கிறா. இன்ஃபேக்ட் அந்த ஸ்ப்ரே மொத்தமே காலி ஆகிறவளுக்கு ஸ்ப்ரே பண்றா. ஸ்ப்ரே தான் ஃபுல்லா காலி அடிச்சு தூக்கி போடாம அதை பாத்தீங்கன்னா எடுத்து இவ பின்பகுதியில விட்டு அதுல ஒரு கிக்கு அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா முடிச்சிருது. ஸோ மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அம்மா பாத்தீங்கன்னா கொட்டேட்டிவ்ல இருக்கிற ஒரு பழைய சைக்கிளை வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறாங்க. சோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவங்க அப்பாவுடைய மரக்கடைக்கு வந்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அங்க வேலை செய்யற எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். சோ அவங்க கூட நல்லா பேசிட்டே இருக்கும்போது புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த ஹேண்ட்ஸமான காயை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா லைட்டா சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவன் பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. உடனே நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஹீகோ வந்துட்டு ஹர்ட் ஆயிடுது. உன்னை எப்படியா திரும்பி பாப்ப வைப்பண்டா அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது பாவாடை மொத்தமே பாத்தீங்கன்னா தூக்கிட்டு என்னெல்லாம் காமிக்கலாமோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா காட்டிட்டு அங்கிருந்து போற அந்த வழி மொத்தமே பாத்தீங்கன்னா சைக்கிளோட சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷார்ப்பான பகுதியை ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா விட்டுட்டு மேடுபல போற வழியில அதுல ஒரு கிக்கு நம்ம ஹீரோனுக்கு ஏற்படுது. அன்னைக்கு ஆலிஸுடைய அப்பா பாத்தீங்கன்னா வீட்டு சுற்றியுமே அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கக்கூடிய கம்பியை வந்துட்டு நடுறாங்க. ஏன்னா காட்டு விலங்குகளை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. தென் மறுநாள் விடுறதுக்கு அப்புறம் திரும்பவுமே அந்த மரக்கடைக்கு நம்ம ஹீரோயின் சைக்கிள் எடுத்துட்டு போக ஆரம்பிக்காங்க. பட் இருந்தாலுமே ஊர்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் பாக்குறாங்க. ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே போடல, வெறும் பாவாடை மட்டும் தான் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூக்கி விட்டுட்டு தெரியுற மாதிரி போயிட்டே இருக்கா. இதை பார்த்து கடுப்பான பக்கத்துல இருந்த ஒரு கடைக்காரி பாத்தீங்கன்னா இதுக்குதான் இந்த பொண்ணை வெளியே கொண்டு போயிட்டு படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ரா. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அம்மா தான் பாத்தீங்கன்னா இவங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு எல்லாம் கண்டுக்காம மரக்கடைக்கு போன உடனே அந்த நபரை பாத்தீங்கன்னா ஒத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவன் என்னத்தை காமிச்சாலும் திரும்பி பார்க்கவே மாட்டான் அப்படின்ற கான்ல நம்ம ஹீரோயின் அந்த நபரை முறைச்சு பார்க்காம மறுபடியும் அந்த கனவையான கனவுக்குள்ள போயிடுறா. அந்த கனவுல எக்ஸாக்டா எப்படி இருக்கு அப்படின்னா ஆலிஸ் வந்து கை ரெண்டுமே கட்டப்பட்டு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாத கால் ரெண்டுமே பாத்தீங்கன்னா விரிச்சு வச்சு இவ சைட் அடிச்சிட்டு இருந்த அந்த நபர் பாத்தீங்கன்னா முன்பு எடுத்து துண்டா கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய உடம்புல போறோம். சோ அது பாத்தீங்கன்னா ஊர்ந்துகிட்டே போயிட்டு அங்க போயிடுது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான்லாம் உனக்கு கிடைக்க மாட்டேன், இந்த மண்பு வச்சுதான் நீ மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல. அப்படியே கட் பண்ணாக்கா அடுத்த சீன்ல ஆலிஸ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மடி மேல உட்காந்துக்கிட்டு இவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னம்மா நீ வந்து இந்த மாதிரி நல்லா படிச்சு ஸ்கூல்லே டீச்சர் ஆயிடு, ஸோ அப்போதான் வருஷம் நம்ம கூட வந்துட்டு ஜாலியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஆலிஸ் வந்து பக்கத்துல இருந்த ஒரு பாருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்களை சேட் அடிக்கிறா. அதுல சீட்டாட்டிட்டு இருந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு லுக் விடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பழிவாங்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி வந்துறான். அப்ப அந்த சீட்டாட்டி இருந்த நபர் பாத்தீங்கன்னா இவ பின்னாடியே வர ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பத்தி தான் தெரியும்ல, பாவடை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தூக்கிட்டு சைக்கிள்ல மொத்தமா தெரிய மாதிரி வரான். இதை பார்த்து அவன் பாத்தீங்கன்னா ரூமுக்கு வரையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவ பாத்தீங்கன்னா இல்ல நீங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ வீட்டுக்கு வர வழியில ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா பிசின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை எடுத்து நல்லா தடவி பார்த்த உடனே அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் வந்து சோ உடனே அதை பாத்தீங்கன்னா உள்ள விட்டுட்டு அதுல ஒரு கிக்கு நம்ம ஹீரோனுக்கு ஏற்படுது. இதுல இருந்தே தெரியும் நம்ம ஹீரோனுக்கு எது கிடைக்குதோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உள்ள விட்டுருவ போல. மறுபடியும் மரக்கடைக்கு வந்து அந்த நபரை பாத்தீங்கன்னா லுக் விட ஆரம்பிக்கிறான். பட் அவன் பாத்தீங்கன்னா சுத்தமா கண்டுக்கவே இல்லை. என்னடா எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம் இவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற ஒரு காண்ல பார்த்துட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா இவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அதாவது அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போ பழகிட்டு இருப்பாங்க. சோ இதை பார்த்துட்டே நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிடுது. பக்கத்துல இந்த மாதிரி டான்ஸ் ஆற வரையாடி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனையுமே பாத்தீங்கன்னா மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். இதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்த நம்ம ஆலிஸ் பாத்தீங்கன்னா சரி பீச்ல ஏதோ வாக் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவரோட ஜெட்டியை பாத்தீங்கன்னா கழட்டிட்டு அந்த பீச் அலையில போயிட்டு உக்காந்துட்டு அதுல ஒரு கிக் நம்ம ஹீரோனுக்கு ஏற்படுது. ஸோ அடுத்த சீன்ல பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா போயிட்டு ஹெவியா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா அடுத்தவங்க நம்மள நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவ பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுடைய அம்மா வந்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது வெளியே வந்த உடனே அந்த லிப்ஸ்டிக்கை பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு ஒன்னும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பிளே ஏரியாவுக்கு வந்த உடனே பார்ல மீட் பண்ண அந்த பையனை திரும்பவுமே மீட் பண்றான். அவனுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சா பண்ணத்துக்கு வரையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மறுபடியுமே அவனை ரெஜெக்ட் பண்ணிட்டு இந்த ராட்டினத்துல பாத்தீங்கன்னா ஏற்று போயிட்டு
உட்காடுறான். இவ பக்கத்துல கண்ணாடி போட்டுக்கிட்டே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். சோ ராட்டினை பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இருட்டா வரக்கூடிய பக்கத்துல திடீர்னு அந்த நபர் பாத்தீங்கன்னா இவ காலுக்கு நடுவுல கையை விட்டுட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிப்பான். ஆரம்பத்துல அது அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே போக போக பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு அவ என்ஜாய் பண்றாப்புல. சோ இந்த மாதிரி பண்ண காரணத்தினால அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அகாஜ் ஆயிடுது. வீட்டுக்கு வந்தவுடனே தான் அப்பா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி நெளிய ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு வெளியே வந்துருக்கு. சோ இதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸாக்டா பெண்கள் வயசுக்கு வரும்போது அவனுடைய மைண்ட்ல ஏகப்பட்ட எண்ணங்களோடு சேர்த்து இதமான உடல் வளர்ச்சி மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடுத்த சீன்ல அலிஸும் அவங்க அம்மாவும் ஷாப்பிங் போகும்போது அங்க இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு எல்லாத்தையுமே திறந்து போட்டுக்கு தான் சைக்கிள் ஓடுறா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. பட் இருந்தாலுமே இது எதுவுமே அந்த அளவுக்கு கண்டுக்காம வீட்டுக்கு வந்துட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அலிஸ் எழுதி வச்சிருந்த டைரியை பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்காரன் வந்துட்டு பாத்துறான். ஸோ இதை பார்த்த உடனே இந்த மாதிரி உனக்கு இப்பதான் வயசுக்கு வர ஆரம்பிக்கு. ஸோ உனக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும், அதெல்லாம் அந்த அளவுக்கு கண்டுக்காம நீ வீட்டுக்குள்ளே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அலிஸ்க்கு வீட்டுக்குள்ளே இருந்தா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே அந்த மரக்கடிக்கு பாத்தீங்கன்னா போறான். அப்ப அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காய்ச்சி எடுத்து ஸோ அங்க இருக்கிற மணல பாத்தீங்கன்னா பாவாடியை வந்து விளக்கிட்டு அந்த சூட்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு கேக்கே போடுது. இவன் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் இவளை அந்த அளவுக்கு கண்டுக்கல. உடனே இவளுடைய கற்பனையில என்ன போகுது அப்படின்னா, இவளும் அந்த நபரும் பாத்தீங்கன்னா பீச்ல ஒன்னா இருக்காங்க. இவ எல்லாத்தையுமே காமிச்சாலுமே அந்த நபர் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாங்க. அங்க இருக்கிற பூவை பாத்தீங்கன்னா எடுத்து அவளுக்கு அழகு பாக்குறான். சோ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வாக்கிங் போகும்போது பீச்ல நம்ம அப்பா வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத இவ பார்த்துடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறா. சோ வீட்டுக்கு வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஒளிஞ்சு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆலிஸ் வந்துட்டு பாக்குறோம். அன்னைக்கு டேட் இவ ரூம்ல பேனால இருந்த இங்க பாத்தீங்கன்னா எடுத்து அந்த பகுதியில தடைக்கிறோம். அதாவது இவங்க யாருக்கூடிய ஒரு ஊர்ல இருந்துதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சது மட்டும் இல்லாத மெழுகுவத்தியை பாத்தீங்கன்னா நல்லா சூடா கையில ஊத்தி அதுல ஒரு கேக்கு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஏற்படுது. ஒரு நாள் மரக்கடையில வேலை செஞ்ச அந்த நபர் பாத்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சண்டை போறான். எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா மட்டும்தான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி இவன் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அலிஸ் பாத்தீங்கன்னா அவன் வந்த கார்ல போயிட்டு உட்காந்துட்டு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பட் இருந்தாலுமே எதுவுமே இல்லை. அங்க இருக்கிற டேப் பாத்தீங்கன்னா எடுத்து இந்த விண்ட்ஷீல்ட்ல வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் பாத்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையுமே நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது காரை பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் நேர்ந்துட்டு அந்த நபர் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா ஒரு மாதிரி பழக ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலுமே திடீர்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறோம். ஏண்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கேட்கும்போது இல்ல நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிடணும் அப்படின்ற பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த நபருமே பாத்தீங்கன்னா இல்ல நீ ஒன்றும் பயப்படாத, இதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதையுமே கொஞ்ச நாளா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த மாத்திரையை வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இவனுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அவசர அவசரமா இவன் லவர் கூட எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்கடா போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் எங்க என்ன போவேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது இவங்க அம்மா டோரை திறந்து லைட்டை பத்தின ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த நபர் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இவ்வளவுமே பாத்தீங்கன்னா தூங்கிறா. மறுநாள் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆலிஸுடைய அப்பா கட்டி வச்சிருந்த அந்த கரண்ட் ஒயர்ல பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து நைட் டைம்ல வரான் அப்படின்றதுல அதுல மட்டும் இறந்து போயிருக்கான். ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுடைய லவரா இருக்கட்டும் நம்ம ஆலிஸுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுறாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அழுகையே வரல. இன்ஃபேக்ட் அவசரத்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் ஜன்னலை திறந்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோன் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நபரை பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்திருப்பான். ஸோ இன்ஃபேக்ட் அவன் இறந்து போனதுக்கு இவதான் காரணம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவ கண்ணில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. ஃபைனலா அந்த படத்துல சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, பெண்கள் வயசுக்கு வரும்போது அவங்களுடைய மைண்ட்லயும் சரி அவங்களுடைய உடம்புலயும் சரி எதமான ஒரு விஷயங்கள் ஏற்படுது அப்படின்றத இந்த படத்துல பயங்கர எராட்டிக்கா காமிச்சிருக்காங்க. பட் அதர் கண்ட்ரீஸ்ல இப்படி எல்லாம் இருந்தாலுமே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.